இனப்படுகொலை தொடர்பில் ஐரோப்பாவில் புதிய நகர்வு. சிக்கலில் இலங்கை. தமிழர்களின் நினைவுரிமையை அங்கீகரித்த கனடா விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தமிழகர் தாயகம் உட்பட சர்வதேச அளவில் நேற்றைய நாள் 18 பெரும் சோகத்தையும் சொல்ல முடியாத வழியையும் சுமந்து நகர்ந்த நாளாக காணப்பட்டது. கொத்து கொத்தாக தமிழ் இனம் துரோகிகளின் பிடியில் சிக்கொண்டு கொல்லப்பட்டுள்ளனர். இருப்பினும் தற்போது வரை உயிரிழந்த எந்த ஒரு உறவுகளுக்குமான நீதி கிடைக்கவில்லை. காலம் கடந்து வந்தாலும் அந்த ஒற்றை நாளை மனதில் சுமந்து வாழ்நாள் முழுவதும் தாயக மக்கள் வழியை தம் உறவுகளுக்காக கொண்டு செல்லும் நிலையில் அவர்களுக்கான நீதி என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்ட விடயமாகவே மாறியுள்ளது. இந்த நிலையில் ஒலிக்கும் அழுகுரல்களுக்காக நீதி, தமிழ் மக்களின் எதிர்காலம், மே 18 வரலாற்று பாதை மற்றும் பொறுப்புக்கூறல் என்பது தொடர்பில் விரிவான கருத்துக்களுடன் நிகழ்ச்சியில் தொடர்கின்றார் இந்த குறுஞ்செய்தி. தமிழர்களின் நினைவுரிமையை கனடா அங்கீகரித்தமை போன்று உலக நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டும் என அனைத்துலக தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிவிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நினைவேந்தல் உரிமை என்பது உலகம் முழுவதும் உள்ள மக்களின் அடிப்படை உரிமையாகும். போர்கள் நடந்த நாடுகளில் பாதிக்கப்பட்ட மக்களின் உளவியல் மேம்பாட்டிற்காக நினைவேந்தல் உரிமை உதவுகிறது. மோதல்கள் நடந்த நாடுகளில் நிலைமாறுகால நீதியாக கொல்லப்பட்டவர்கள் தொடர்பில் பொறுப்பு கூறுதலுக்காக வழிமுறையாக நினைவேந்தல் முக்கிய வழிமுறையாகிறது. இலங்கையில் மரபுகளையும் ஞாபகங்களையும் நினைவுகளையும் அளிப்பதை ஒரு இனவழிப்பாக ஸ்ரீலங்கா அரசு 50 ஆண்டுகளுக்கு மேலாக கையாண்டு வருகிறது. 1981 யாழ் நூலக எரிப்பு தமிழர்களின் அறிவுடைமையை அளிப்பதுடன் அவர்களின் அடையாளத்தையும் அளிக்கும் விதமாக நிகழ்த்தப்பட்டது. போரில் ஆலயங்கள், மறுபுரிமை மையங்கள் என தொன்மை சான்றுகளே இலங்கை அரசு அளித்து வந்துள்ளது. போரின் நினைவிடங்களாக அமைந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் போரின் சாட்சியாகவும் போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் நினைவு சின்னங்களாக சேகரிக்கப்பட்ட இடங்களாகவும் இருக்கின்றன. மாவீரர் துயிலும் இல்லங்களும் உளவியல் ஆறுபடுத்தலை செய்கின்ற நினைவிட உரிமையின் முக்கிய மையங்களாகும். போரின் இறுதியில் இலங்கை அரசு மாவீரர் துயிலும் இல்லங்களை திட்டமிட்டு அளித்துள்ளது. இது எங்கள் ஈழத்தமிழ் மக்களின் மத்தியில் பெரும் மனத்தாக்கங்களை உருவாக்கியது.